இல்ல அண்ணாமலையோட ஒரு என்ன சொல்றது? அவரோட மூர்க்கத்தனமான செயலால தான் கூட்டணி பிரிஞ்சுச்சுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யா? அது எல்லாமே ட்ராமா. ம். எப்படி அவர் தேசிய தலைமையை மீறி அண்ணாமலை செஞ்சுருவாரா? தேசிய தலைமையினுடைய அவர் எவ்வளோ கீழ்த்தரமா இறங்கி விமர்சிக்க முடியுமோ, அவ்வளோ கீழ்த்தரமா இறங்கி விமர்சனம் பண்ணாரு. அப்பத்தானே அவங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க. அதிமுக வேறு, பாஜக வேறு. அப்படிங்கிற ஒரு கோவம் வரும் இல்லையா? பார்றா அதிமுக எவ்வளோ திட்டுறாங்க. அதனால பிஜேபி போடக்கூடாது. நம்ம அதிமுகவுக்கு போட்டுருவோம்னு நான் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க. போடலையே. நீங்க யாரு? என்ன பண்ண போறீங்க? என்ன டிராமா பண்றீங்கங்கிறது தமிழ்நாடு மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. நிச்சயமா. அப்ப என்ன ஆச்சுன்னா 2024 தேர்தல்லயும் ஒரு சீட் கூட வர முடியல. அதிமுக, பாஜக கூட்டணியோட 2024 நின்னா கூட 1, 2 வந்திருப்பாங்க. ஆமா. வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கு. வந்திருப்பாங்க. தனியா நின்னு அவங்க ஒரு பெரிய ஒரு பிளான போட்டாங்க. அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் கை ஆயிடுச்சு. குடுக்கல. ஃபெயிலியர் ஆயிருச்சு. அப்ப பார்த்தா இது 26 தேர்தல்லயும் தனித்தனியா நின்னோம்னா இதான் நிலைமை. அப்ப நம்ம ஒன்றிணையணும் அப்படிங்கிறதா இப்ப ஒன்று சேர்த்து நிக்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள 1, 2 எம்எல்ஏவாவது உள்ளே போகணும் அப்படின்னா, நம்ம கூட்டணியோட போனா தான் கூட்டணியோட முடியும். இருக்கணுங்கிறதா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கணக்கு தான். அப்ப அவங்களுக்கும் அத பிளான் பண்றாங்க. இப்போ ஒன்றிணைந்து நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி வந்து கூட்டணிய கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க எவ்வளவு சீட் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருடைய கேள்விக்குறி.